Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஏன் தோற்றோம் என்று கூட தெரியாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் மக்களிடம் பொய் பிரச்சாரம் பரப்பி வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பனையூரில் அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தாவேகா குதிரை பேரம் நடந்ததுன்னு 2026 தொகுதியில் அவர் தோற்றல இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்க தலைவர் பெயரை கூட சொல்லாம ஏன் தோற்றோம்னு சொல்லிட்டு இப்ப நடந்த இளைஞரணி மீட்டிங்ல கூட இன்ஸ்டாகிராம்ல தான் தோத்தோம், சமூக வலைத்தளங்கள்ல தான் தோத்தோம் அப்படின்னு தன்னுடைய 50 வருஷ அரசியலுடைய அனுபவத்தை மக்களுடைய உணர்விலிருந்து வெளியிலிருந்து வந்து சமூக வலைத்தளனாலதான் தோத்தங்கிறத தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் சரி, திமுக தலைவர் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, ஏன் தோற்றங்கிறது கூட புரியாம இன்னும் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை பொறாமையுடனும் தூக்கமின்மையுடனும் என்ன மாதிரி இவங்களை திருப்பியும் போலி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட பொய்யா பிரச்சாரம் பண்ணலாம். எலெக்ஷன் முன்னாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது மாண்புமிகு திரு முன்னாள் முதல்வர் அந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குனாரு.